अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू अल्लाहुम्मा सल्ली अला सय्यदिना मुहम्मदिन अदाद माफ़ी इल्मिल्लाहि सलातन दाइमतन बि दवामि मुल्किल्ला. வெல்கம் டு ரமதான் ரயான் மீடியா. அனைத்து காரியங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்க 10 கலிமாக்களை பற்றி தான் இன்றைக்கான பதிவில் நாம் பார்க்க போகிறோம். உலக வாழ்விற்காக 5 கலிமாக்கள், மறுமை வாழ்விற்கு 5 கலிமாக்கள் என மொத்தமாக 10 கலிமாக்கள் உள்ளது. யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பின்வரும் 10 கலிமாக்களை ஓதி வருகிறாரோ அவருடைய இம்மை மறுமையின் அனைத்து காரியங்களுக்கும் அல்லாஹ் போதுமானவனாக இருப்பான். உலக வாழ்விற்காக 5 மறுமை வாழ்விற்காக 5 ஆகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த 10 கலிமாக்களுமே ரொம்ப சிறிய கலிமாக்கள் தான். நம்ம எல்லாருமே ரொம்ப ஈஸியாக ஓதிடலாம். நீங்கள் இந்த 10 கலிமாக்களை தினமும் தொடர்ந்து ஓதி வாருங்கள். இவ்வுலகம் சம்பந்தமான 5 கலிமாக்கள் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல் கலிமா அஸ்பி அல்லாஹு லித்தீனி. அஸ்பி அல்லாஹு லித்தீனி பொருள், என்னுடைய தீனுடைய விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். இரண்டாவது கலிமா அஸ்பி அல்லாஹு லிமா ஆ ஹம்மனி. அஸ்பி அல்லாஹு லிமா ஆ ஹம்மனி பொருள், எனது அனைத்து கவலைகளுக்கும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். மூன்றாவது கலிமா அஸ்பி அல்லாஹு லிமன் பக்கா அலையா. அஸ்பி அல்லாஹு லிமன் பக்கா அலையா பொருள், என் மீது யார் அநீதி இழைத்தார்களோ அவ்விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். நான்காவது கலிமா அஸ்பி அல்லாஹு லிமன் ஹசதனி. அஸ்பி அல்லாஹு லிமன் ஹசதனி பொருள், என் மீது பொறாமைப்படுபவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஐந்தாவது கலிமா ஹஸ்பி அல்லாஹு லிமன் காதனி பிசூஎன். அஸ்பி அல்லாஹு லிமன் காதனி பிசூஎன் பொருள், தீங்கை கொண்டு எனக்கு மோசடி செய்பவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். இவ்வுலக வாழ்விற்கான 5 கலிமாக்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது மறுமைக்கான 5 கலிமாக்கள் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். மறுமை வாழ்விற்கான முதல் கலிமா ஹஸ்பி அல்லாஹு இந்தல் மௌத்தி. ஹஸ்பி அல்லாஹு இந்தல் மௌத்தி பொருள், மரண நேரத்தில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். இரண்டாவது கலிமா ஹஸ்பி அல்லாஹு இந்தல் மஸ் அலத்தி ஃபில் கபரி. மறுபடியும் சொல்கிறேன், ஹஸ்பி அல்லாஹு இந்தல் மஸ் அலத்தி ஃபில் கபரி பொருள், கப்ரில் கேள்வி கணக்கின் போது அல்லாஹ் எனக்கு போதுமானவன். மூன்றாவது கலிமா ஹஸ்பி அல்லாஹு இந்தல் மிசானி. ஹஸ்பி அல்லாஹு இந்தல் மிசானி பொருள், அமல்கள் நெருக்கப்படும் தராசின் அருகில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். நான்காவது கலிமா ஹஸ்பி அல்லாஹு இந்தஸ் சிராத்தி. ஹஸ்பி அல்லாஹு இந்தஸ் சிராத்தி பொருள், சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தின் அருகில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஐந்தாவது கலிமா ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வா இலைஹி உனீப். மறுபடியும் சொல்கிறேன், ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வா இலைஹி உனீப் பொருள், அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக இருக்கின்றான். வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. நான் அவன் மீதே நம்பிக்கை வைக்கின்றேன், மேலும் அவன் பக்கமே மீள்கின்றேன். மாஷா அல்லாஹ், எவ்வளவு அற்புதமான 10 கலிமாக்கள். நீங்கள் இந்த 10 கலிமாக்களை ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஒரே ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். இந்த கலிமாக்கள் நீங்கள் தினமும் தொடர்ந்து ஓதி வாருங்கள். இந்த 10 கலிமாக்களை நீங்கள் ஓதுவதனால பார்த்தீங்க அப்படின்னா உலக வாழ்விற்கும் மறுமை வாழ்விற்கும் அல்லாஹு தாலா பொறுப்பேற்றுக்கொள்வான். உங்களுடைய தேவைகள், நாட்டங்கள், துவாக்கள் இந்த கலிமாவின் பொருட்டு அங்கீகரிக்கப்படும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய இம்மை மறுமையின் வாழ்விற்கு பொறுப்பேற்றுக் கொள்வானாக. ஆமீன். உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் பார்ப்பதற்கு ரமதான் ரயான் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும், துவா வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.